இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 47 53. விண்ணரசு இயேசு தொடர்ந்து ஓமைகளில் பேசுகிறார். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அன்பானவர்களே, இது பொது தேர்வை குறித்து இது பொது தீர்வையை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான உவமை. பொது தீர்வை நடக்கும் பொழுது எல்லாரும் செத்து போகிறார்கள். செத்து போனவர்களும் ஏற்கனவே செத்து போனவர்களும் எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள், உடலோடு உயிர்த்தெழுகிறார்கள். இந்த உயிர்த்தெழும் பொழுது தீயவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயவர்களும் உயிர்த்தெழுகிறார்கள். உயிர்த்தெழுந்ததும் கடவுள் என்ன செய்கிறார்? என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, நல்லவர்களை பார்த்து, தந்தையின் ஆசி பெற்றவர்களே எல்லாரும் வாருங்கள், உலக தொடக்க முதல் உங்களுக்காக காத்திருக்கிற இந்த விண்ணக அரசில், விண்ணகத்தில் நீங்களும் பங்கெடுங்கள். தீயவர்களை, உயிர்த்தெழுந்த தீயவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே இடது பக்கம் போங்கள், விரட்டுகிறார், நரகத்திலே தள்ளுகிறார். ஆகையினால் இந்த உலகிலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இரண்டு சாராரும் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். சொல்ல போனால் கெட்டவர்கள் தான் இன்னும் வளமாக வளருவார்கள், ஓங்கி வளருவார்கள். ஆனால் கொழுக்க கொழுக்க வளருகின்ற அடிக்கப்படவிருக்கிற கோழியை போல என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு இல்லாமைகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், இயேசுவை பின்பற்றுவதனால் நம்மை மறுத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகையினால் நமக்கு பிரச்சனைகள் எழலாம். ஆனால் நமக்கு கடைசியில் கிடைக்கின்ற தீர்ப்பின் வார்த்தைகள் என்ன? ஆசி பெற்றவர்களே வாருங்கள், தந்தையின் இல்லத்திற்கு வாருங்கள் என்ற ஆசி மொழி. வளர்ந்தார்களே, ஓங்கி மலை போலே உயர்ந்தார்களே, உலகில் பெருமை புகழ் பெயர் என்று ஓங்கி ஓங்கி வளர்ந்தார்களே, உலகமே சதம் என்று இருந்தார்களே, அவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்பார். இன்றைக்கு அந்த வார்த்தை நம்முடைய காதுகளிலே விழுந்தால் நமக்கு எவ்வளவு கடினமான ஒன்றாக இருக்கிறது, ஜீரணிக்க முடியவில்லை. இன்றைக்கு வெறும் வார்த்தைகள், பலிக்காத வார்த்தைகள் சொல்லப்பட்டாலே நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அப்படியே நிகழும். சபிக்கப்பட்டவர்களாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இந்த உண்மை கடவுளை, உயிருள்ள இயேசுவை, நமக்கு மீட்பராக வந்தவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மனதார ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது இந்த இயேசு தன்னை உண்மை என்று அழைத்து கொண்டாரே, அன்பே கடவுள் என்று மறைநூல் அழைக்கிறதே, நீதியே கடவுள் என்று அழைக்கிறதே, அந்த உண்மை நீதி அன்பு பாதையில் உறுதியாக சென்றவர்கள் ஆசி பெற்றவர்கள். அவைகளை எல்லாம் எதிர்த்து அநீதி செலுத்தி அன்பிற்கு பதிலாக பகைமை வர்மத்திலே வாழ்ந்து மக்கள் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கி சமாதானத்தை குலைத்தவர்கள், பணத்தை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டவர்கள் சபிக்கப்படுவார்கள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுக்கென்று உயிர் இருக்கும் பொழுது, நினைவில் இருக்கும் பொழுதே நாங்கள் உண்மைகளை உணர்ந்து கொண்டு தவறான பாதைகளில் செல்லுவதை நாங்களே தடுத்து நிறுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இதனால் தீமைகளிலே எங்களை அழித்து கொள்ளாதபடி, என்றென்றைக்கும் இருக்கின்ற நரகத்தில் நாங்கள் தள்ளப்படாதபடி, என்றென்றைக்கும் உம்முடைய தூய முக தரிசனத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்க நீர் தயவுடன் அருள் கூறும். அந்த உணர்வை எங்களுக்கு தந்தரலும், அதற்காக வாஞ்சை எங்களில் உருவாக்கியறலும், அதற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கின்ற இதயத்தை எங்களுக்கு தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென். ஆமென்.